ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி என்னது பார்க்க போகிறோம்னா 9th கிளாஸில் எடுத்துக்காட்டு 1.3 பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னது கொடுத்துருக்காங்க பாருங்கள். A = 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 எனில் n of a காண்கன்னு கொடுத்துருக்காங்க. n of a எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? தீர்வு ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. A = 1, 2, 3, 4, 5, 7, 9, 11. சரிங்களா? கொடுத்துருக்காங்க. n of a எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்மளுக்கு வந்து ஏல வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு எண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏல எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஏயில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? ஏயில் 8 உறுப்புகள் உள்ளன. அப்படி தானே? அப்போது ஏயில் 8 உறுப்புகள் உள்ளன. அப்போ n of a என்ன வரும்னா, n of a வந்து 8. சரிங்களா? n of a கேட்டாங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதை வந்து எடுத்து எழுதணும். சரிங்களா? எண்ணி அதை எடுத்து எழுதணும். அதுதான் n of a கண்டுபிடிக்கணும். அப்படி தான் n of a கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்து நான் எடுத்துக்காட்டு 1.4 பாருங்கள். p = ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. x -3 <= x <= 0. x belongs to zன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் q = 210 என்ற எண்ணின் பகா காரணிகளின் தொகுப்பு. qங்கிறது 210 என்ற எண்ணின் பகா காரணிகளின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. இவை இரண்டும் சமான கணங்களான்னு கேட்டிருக்காங்க. பியும் க்யூவும் சமான கணங்களான்னு கேட்டிருக்காங்க. பியும் க்யூவும் சமான கணங்கள் அப்படின்னு சொல்லணும்னா நம்மளுக்கு n of p = n of qன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து சமான கணங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு என்ன வேணும்? n of pயும் n of qவும் வேணும். அதுக்கு ஃபஸ்ட்டு p செட் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லணும். pங்கிற கணம் எப்படி இருக்குன்னு எழுதுவோமா? p = என்ன கொடுத்துருக்காங்க? -3 <= ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ <= பாருங்கள், இங்கேருந்து ஃபஸ்ட்டு 0லேருந்து எழுதுங்க. 0 இந்த பக்கம் வரும்போது -1 -2 -3 -3 <= இந்த -3ஐ சேர்த்து எடுத்துக்கிறோம். அப்படி தானே? இங்கே ஈக்குவல்ட்டு கொடுக்கலைன்னா -2 மட்டும் எடுக்கணும். சரிங்களா? இங்கே ஈக்குவல்ட்டு கீழே கொடுக்காம இந்த சிம்பிள் மட்டும் கொடுத்தாங்கன்னா -2லேருந்து எடுத்தால் போதும். நம்மளுக்கு கீழே ஈக்குவல்ட்டும் கொடுத்ததுனால -3 எடுப்போம். இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 0. அப்போது 0வோட முடிஞ்சிடும். அப்போது இந்த கணம் எப்படி வரும்? -3, -2, -1, 0. சரிங்களா? அடுத்தது க்யூங்கிற செட்டு. க்யூங்கிறது என்னது? எப்படி கொடுத்துருக்காங்க? 210 என்ற எண்ணின் பகா காரணிகளின் தொகுப்பு. அதை அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. q = 210 என்ற எண்ணின் பகா காரணிகளின் தொகுப்பு. பகா காரணிகள்னால் என்னது? நம்மளுக்கு தெரியும். பகா காரணிகள்னால் ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படுறது தான் பகா காரணிகள். அப்படி தானே? அப்போது 210க்கு பகா காரணிகள் என்னெல்லாம் கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பகா காரணி என்னது? 2. அப்படி தானே? 2 தான் பகா காரணி. ஃபஸ்ட்டு இருக்கிறது 2வது வைப்பாடில் வகுத்தா என்ன வரும்? 1 2 0 சேர்த்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து இந்த நம்பரை வந்து 1 வந்து 2ஆல் வகுப்படாது. அப்படிங்கும்போது இந்த 0வையும் சேர்த்துக்கிறோம். அதனால இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் சேர்க்குறதுனால இங்கே 0 போட்டுட்டு இங்கே 2 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? I 2 10. அடுத்த பகாக்காரணி என்னது? 3. 3 பாருங்கள். 1 3 3 3 9. மீதி 1 வரும். 15 இருக்கும். அப்போ என்ன வரும்? I 3 15. அடுத்து என்னது? 5. 4ங்கிறது என்னது? பகா காரணி கிடையாது. ஏன்னா இது வந்து 4 வந்து 2வது வைப்பாடலை வரும். அப்படி தானே? அப்போ 4ங்கிறது பகா காரணி வராது. 4 வந்து நம்ம எடுக்க முடியாது. 5 தான் எடுக்கணும். சரிங்களா? அப்போது 7 5 35. அடுத்து 7 1. சரிங்களா? அப்போ q எப்படி இருக்கும்? q = 2 3 5 7. சரிங்களா? p கண்டுபிடிச்சாச்சு, q கண்டுபிடிச்சாச்சு. இப்போ n of p கண்டுபிடிக்கணும். n of p என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதை எப்படி எண்ணி போடுவீங்க. அப்படி தானே? 1 2 3 4. அப்போ n of p வந்து 4. அடுத்து n of q பாருங்கள்.
n of q பாருங்கள் என்ன எத்தனை வரும் 1 2 3 4 அப்போது n of p ஈக்குவல் டு therefore n of p ஈக்குவல் டு n of p ஈக்குவல் டு n of q சரிங்களா n of p ஈக்குவல் டு n of q வந்துருச்சு அப்போது நம்மளுக்கு என்னது n of p ஈக்குவல் டு n of qன்னு வந்துட்டாலே என்னது p மற்றும் q என்னது சமான கணங்கள் சரிங்களா n of pயும் n of qவும் ஈக்குவலாக வந்துட்டாலே நம்மளுக்கு pயும் qவும் சமான கணங்கள் அவ்வளோதான் 1.4 முடிஞ்சது அடுத்து 1.5 பாருங்கள் எக்ஸசைஸ் 1.5 a equal to x such that x belongs to n 4 less than or equal to x less than or equal to 8 மற்றும் b equal to என்ன கொடுத்துருக்காங்க 4 5 6 7 8ன்னு கொடுத்துருக்காங்க என்பது சமகணங்களான்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சமகணங்களா அப்படின்னா என்னது இதுக்கு முன்னாடி சொன்னது சமான கணங்கள் சமகணங்கள்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா சமகணங்கள் ஃபஸ்ட்டு தீர்வு ஃபஸ்ட்டு ஏல உள்ள இது செட்டு கணங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏங்கிற கணம் எப்படி இருக்கும் இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 4லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படி தானே 4லேருந்து 5 6 7 8 அப்படி தானே 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 அப்போ 4லேருந்து ஆரம்பித்து 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போது இங்கே இந்த கணம் எப்படி இருக்கும் 4 5 6 7 8 ஏங்கிற கணம் இப்படி தான் இருக்கும் சரிங்களா பி வந்து நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க பி ஈக்குவல் டு 4 5 6 7 8 இப்போ இந்த இதில் பாருங்கள் ஏயும் பியும் ரெண்டுமே ஒரே உறுப்புகளாக தான் இருக்குது 4 4 5 5 6 6 7 7 8 8 இதில் இருக்கிறது அப்படியே இதில் இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்து என்ன சொல்லுவோம் இதை தான் சமகணங்கள்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ என்னது ஏ மற்றும் பி வந்து என்னது சமகணங்கள் ஆகும் சமகணங்கள்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா சமகணங்கள்னா ஏயும் பியும் ஒன்று போல் இருக்கணும் சரிங்களா உறுப்புகள் வந்து ஒன்று போல் இருக்கணும் சமான கணங்கள்னா நம்மளுக்கு n of a ஈக்குவல் டு n of bன்னு வரணும் அது சமான கணங்கள் சரிங்களா புரிஞ்சிச்சா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வரும் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்